அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நாளில் அவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாவே நம்மளுடைய முக்கால்வாசி பிரச்சனைகள் நீங்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் 95% இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பண கஷ்டம்தான். அந்த பண கஷ்டம் நீங்குவதற்கு இந்த ஒரு நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்று மார்ச் மாதத்தின் 23ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி இருக்குது. இந்த பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்று இரவு 9:54 வரைக்கும் இருக்குது. இது நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமிங்கிறதுனால ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இதை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. பங்குனி மாதம்ங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு மாதம் தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியாகட்டும், கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு இந்த கிருத்திகம் சேர்ந்து வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதி அப்படின்னாவே வாராகி அம்மன் வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவங்களுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது. இன்றைக்கி தேதி 23. இதில் வர 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியதுன்னு சொல்லியாச்சு. முருகப்பெருமானை அதிபதியாக கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. அது இந்த தமிழ் தேதியில் வந்திருக்குது. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே இதை சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழிபாடு பூஜை எதுவும் செய்யலினாலும் இதை மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக 5 ரூபாயும் 5 கோடியாக மாறும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவரவுக்காக நம்ம செய்ய போகிறது அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரவு ஒரு 11:49 அப்படிங்கிறதுக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் அந்த டைம்னு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தான் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் பஞ்சமி திதிக்குள்ளார செய்யணும்னு நினச்சிங்கன்னா இரவு 9:54 செய்யுங்க. என்ன கேட்டிங்கன்னா 9:54 செய்கிறதே உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த டைமில் கிருத்திகையும் இருக்கும், பஞ்சமியும் இருக்கும். அதிகபட்சமாக இந்த 11:49 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே செஞ்சுருங்க. இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா இது ஒன்றையாவது செய்கிறதானாலும் தாராளம் நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலையும் கூடவே ஒரு பச்சை நிற இங்க் வர மாதிரி பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ தேவைப்படுது. பிரியாணி இலை பணவசிய பரிகாரத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னே சொல்லலாம். பச்சை நிற பேனா அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய நிறம் கொண்ட ஒரு பேனா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இலை பேனா இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பிரியாணி இலையில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இந்த ஒரு நம்பரையும் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீனில் அப்படியே தெரியும் பாருங்கள். 82712804 82712804 இதுதான். பக்கத்துலேயே இதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த சிம்பிளுக்கே பணம் சேரும். கூடவே இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரையும் பயன்படுத்தி இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். இப்போ எழுதியாச்சு இல்லையா? இப்போ கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, ஒரு 2 நிமிஷம். அப்போ தான் அது உலரும். சரிங்களா? அதன் பிறகு இதை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்கள். ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி அப்படின்னு சொல்லுங்கள். நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன்.
என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, என்னிடம் வேகமாக பணம் சேருகின்றது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தோணுதோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். நிறைய பணம் உங்ககிட்ட இருக்குது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் பிடிச்சதெல்லாம் வாங்குறீங்க, கடனெல்லாம் அடைச்சிட்டிங்க, நிம்மதியாக வாழ்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பானைக்குள்ளார வந்துட்டு போட்டு வச்சுருங்க. இது வந்து இங்கே ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமைனால இருக்கிறதுனால சந்திரனுக்குரிய தானியம் வந்து அரிசி, அதனால் நம்ம இதில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? ஒரு சில காரணங்களால் இந்த பதிவில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலையும் நம்பரையும் எழுதி நம்ம இமேஜினேஷன் பண்ணின பிறகு அரிசி பானைக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா அரிசி ஆழமாக தோண்டிட்டு அதுக்குள்ளார இதை வச்சுட்டு மேலே அரிசியை போட்டு கவர் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ கண்ணாடி பாட்டிலோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த இலையை வச்சு அரிசி கொஞ்சம் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த இலை வந்து அரிசியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் அதில் ஒரு சில்லறை காசு கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். 5 ரூபா 1 ரூபா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வைக்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும், இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே தேவைப்படுச்சுனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இந்த நாளில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையவே ஓஹோன்னு வந்து மாற்ற போகுது. இனி உங்கள் வீட்டில் பணம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலைமை வரவே வராது. உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதாவது பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவசியமாக எல்லோரும் இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.